இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியோட டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு. எப்படியோ இவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. முத்துக்குமாரன் பொறுத்தவரைக்கும், ஜாக்லினோட எல்லோ டீம்ல ஒரு அலையன்ஸ் போட்டிருந்தார் இல்லையா? அதெல்லாம் தோத்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இவர் பொறுத்தவரைக்கும் எப்படியாவது ஃபைனல்ஸ்க்கு வந்தா போதும்ன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ரயானுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கெடைச்சிருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படியோ ஜெயிச்சுட்டாங்க. இத பத்தி தான் அவரும் பேசிட்டு இருக்காரு. இந்த ஜாக்லின் எல்லோ டீம் இருக்காங்க பாருங்க. ஒரு செல்ஃபிஷான ஒரு டீமு. நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று கூட சப்போர்ட் பண்ணல. கல்ல வாங்குறதும், அங்கே கொடுக்குறதும், அங்கே வாங்குறதும், இவங்க கல்ல வாங்குறதுமா இருந்தாங்க. சரி, நானும் சரி ஓகே விட்டுட்டேன். சரி, 2வது தடவை பார்த்தா அதே மாதிரி தான் பண்ணாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா அவங்களோட இடத்துல அங்கேருந்து உட்காந்துட்டு பாதுகாத்துட்டு தான் இருந்தாங்க. நாளைக்கு நான் ஒரு முடிவோடு தான் இருப்பேன். அவங்க ஜெயிக்கிறதா இல்லை நம்ம ஜெயிக்கிறதா, சரி அவங்க தான் ஜெயிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ரயானோ அதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவனோட டீம் மட்டும் ஜெயிச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. தீபக்கோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்களுக்கு கிட்ட போய் நம்ம உட்காந்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பொறுத்த வரைக்கும் அன்ஷிதாவோட விளையாடினா இந்த கேமே வேற மாதிரி போயிருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நல்லாவே அடிபட்டது இருக்கு போல இருக்கு. ஆனால் இவங்கள இருக்கவங்க மட்டும்தான் அடிபடாமல் அப்படியே இருந்து அப்படியே விளையாடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வாங்கி எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரஞ்சித்துக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியோ ஃபைனல்ஸ்க்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால ரயானுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த டீம்ல எல்லாருமே ஒரு செல்ஃபிஷான ஒரு கேம் விளையாடினாங்க. ஜெஃப்ரியை விடு, ஆனால் விஷாலும் அருணுமே அந்த மாதிரி தான் விளையாடினானுங்க. எப்போ பார்த்தாலும் அன்ஷிதாக்கும் பவித்ராக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. ஸ்டோனை வாங்கி அங்கே கொடுக்குறதும் இங்கே கொடுக்குறதுமே அப்படி தான் ஒரு கேமு போயிட்டு இருந்தது. அன்ஷிதா பார்த்தோன்னா அவள் தான் இருக்கிறதுலே ரொம்பவே செல்ஃபிஷு. உனக்கு தெரியுமா அவ என்ன மாதிரி ஒரு கேம் விளையாடினான்னு சொல்லிட்டு ராணவ் அடிபட்டிருக்கும் போது அவ தான் ஃபர்ஸ்ட் எல்லார் மனசுலயும் வந்துட்டு அந்த வஞ்சத்தை புகுட்டினா. ஐயோ, ராணா பொய் சொல்றான், ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு அவளோட குரல் தான் ரொம்பவே கேட்டுட்டு இருந்தது. அட்டாக்மே காலை நடுவில் விட்டுக்கிட்டு கல்லை ஒரு மறைச்சிக்கிட்டு ஒரு மட்டமான ஒரு கேமை விளையாடிட்டு இருந்தா அன்ஷிதா. இதுவே நம்ம விளையாடிருந்தோன்னா அவ்வளோதான், அவளால நம்மளால சமாளிக்கவே முடியாது. நீ மட்டும் பாவம் சௌந்தர்யா, உன் டீமில் நீ மட்டும்தான் கேமை விளையாடின, கல்லை பாதுகாத்துட்டு. சரி, எங்களெல்லாம் பார்த்தியா, நாங்கள்லாம் வந்துட்டு எப்படி பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே இருக்கவங்க உன்னை விட்டுட்டு அவங்க பாட்டுட்டு ஏதோ ஒரு கேமை விளையாடிட்டு இருந்தாங்க. பிங்க் டீமுக்கு கல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு கேமை விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ப்ளூ டீமுக்கு விளையாடும் போது எப்படி விளையாடணும், நீ பாவம் தனியாக உட்காந்துக்கிட்டு அந்த கல்லை வந்துட்டு பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருந்த. விஷால் விளையாடவே இல்லை, அதே மாதிரி அருணுமே. உனக்காக அவங்க விளையாடவே இல்லை. ஆனால் நமக்கு பார்க்குற வரைக்கும் அருண் கேமில் கொஞ்சம் நல்லா தான் விளையாடின மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அடிபட்டு தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கேங்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட ராணுவ பற்றி இன்னொன்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் போய் அவன்கிட்ட சரி சாரி கேட்கலான்னு சொல்லி போனால் அவன் சொல்லிட்டான், உன்னோட குரல் தான் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக கேட்டது, எனக்கு அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டான். அவன் மண்டையை கழுவுன்னு கழுவிட்டாங்க. எனக்கு நிஜமாவே தெரியும் அவன் மண்டையில் ஒன்றுமே இல்லை. மற்றவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நானும் ஏதோ பண்ணட்டுமே சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் சௌந்தர்யா மற்றவங்களையும் சேர்ந்துக்கிட்டு தான் யாருமே ராணவ நம்பவும் இல்லை. ராணா பொறுத்த வரைக்கும் இந்த கேமை விளையாடாமல் ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. உண்மையோ பொய்யோ, ஆனால் ஆக மொத்தம் இவருக்கு அடிபட்டது. ஸோ அந்த அடிபட்டது வரைக்கும் நம்ம அதை விட்டுட்டு மற்றதை பற்றி பேசலாம். புதுசாக பார்த்தீங்கன்னா தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி ஒரு ரெட்டு கேங்கு ஒன்று ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த ரெட் டீமை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா இருக்கிறதுனால அவங்களோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஷால் சொன்னதையும் மறந்துட்டாங்க, அருண் சொன்னதுமே மறந்துட்டாங்க. தானாக சேர்ந்த கூட்டத்தை விட்டுட்டு சரி, ரயானை பொறுத்த வரைக்கும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸு இவங்களுக்கு வந்த டீமுக்கு அது டிசர்வா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.